நடிகை சௌந்தர்யா எப்பவுமே ஹோட்டல்ல தங்க மாட்டாங்க. அவங்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க பிரபல நடிகை. தெலுங்கு திரையுலகத்தோட நட்சத்திர நடிகையான சௌந்தர்யா 90ஸ்கள்ல தன்னோட வசீகரமான தோற்றத்தாலும் திறமையான நடிப்பாற்றலாலும் ரசிகர்களை கவர்ந்தாங்க. மகாநதி சாவித்திரிக்கு பின்னாடி தென்னிந்திய திரையுலகத்துல இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க சௌந்தர்யா அப்படின்னு நிறைய பேர் இவங்கள பத்தி சொல்லுவாங்க. கிளாமர், சென்டிமெண்ட், பெண் மைய கதாபாத்திரங்கள் அப்படின்னு எந்த பாத்திரத்திலயும் பொருந்தி போகக்கூடிய தனி திறமை கொண்டவங்க. சௌந்தர்யா தன்னோட திறமையால பல இளைஞர்களோட கனவு கன்னியா திகழ்ந்தாங்க. இவங்கள மாதிரி ஒரு அழகான பணிவான மனைவியே எங்களுக்கு வேணும் அப்படின்னு அன்னைக்கு இருந்த காலத்துல இளைஞர்கள் நினைச்சாங்க. பெரும் புகழ் பெற்ற நிலையில இளம் வயசுலயே எதிர்பாராத விதமா மறைந்து ரசிகர்களையும் அவங்களோட குடும்பத்தினரையும் மீளா துயரத்துல ஆழ்த்தினாங்க சௌந்தர்யா. இந்த நிலையில தெலுங்கு பிக் பாஸ் போட்டியாளர் ஃப்ளோரா ஷைனி சௌந்தர்யா பத்தி சமீபத்துல தெரிவித்த கருத்துக்கள் நிறைய பேரை ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. 1992வது வருஷம் கன்னட திரைப்படமான கந்தர்வா படத்தின் மூலமா திரையுலகத்துல அடியெடுத்து வச்ச சௌந்தர்யா மணவராளி பெல்லி படம் மூலமா தெலுங்கு ரசிகர்களுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்து முன்னணி நடிகையா மாறினாங்க. தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு பல்வேறு மொழிகள்ல முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சாங்க. பவித்ர பந்தம், ராஜா, பெல்லி, சோகுந்தரா இந்த மாதிரியான படங்கள்ல இவங்களோட நடிப்பு பெண் ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றது. 2003வது வருஷம் கர்நாடகாவை சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் GS ரகு அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சௌந்தர்யா. கல்யாணத்துக்கு பின்னாடி தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு வந்த சௌந்தர்யா 2004 ஏப்ரல் 17 அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பெங்களூர்ல நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பங்கெடுத்துக்கிறதுக்காக ஹெலிகாப்டர்ல புறப்பட்டு போனாங்க. புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஹெலிகாப்டர்ல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா விபத்துக்குள்ளாயிடுச்சு. இந்த துயர சம்பவத்துல சௌந்தர்யா உட்பட பல பேர் உயிரிழந்துட்டாங்க. அவங்களோட மரணம் இந்திய திரையுலகத்துல அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. சௌந்தர்யா மறைஞ்சு 21 வருஷங்கள் ஆன பிறகும் கூட ரசிகர்கள் அவங்கள இன்னும் மறக்கவே இல்ல. சௌந்தர்யாவோட மரணத்தால அவங்க நடிக்க இருந்த பல திரைப்படங்கள் கைவிடப்பட்டுச்சு. குறிப்பா நடிகர் நந்தமுரி பாலகிருஷ்ணா தன்னோட அப்பாவோட உத்வேகத்தோட நர்த்தனசாலா திரைப்படத்தை தானே இயக்கி தயாரிக்க திட்டம் போட்டிருந்தாரு. இந்த படத்துல திரௌபதி கதாபாத்திரத்துல நடிக்க சௌந்தர்யாவை ஒப்பந்தம் செஞ்சு படப்பிடிப்பு தேதிகளையும் வாங்கியிருந்தாங்க. ஆனா ஷூட்டிங் ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே சௌந்தர்யா விபத்துல உயிரிழந்துட்டதால பாலகிருஷ்ணா தன்னோட திட்டத்தை கைவிட்டுட்டாரு. திரௌபதி கதாபாத்திரத்துக்கு சௌந்தர்யா மாதிரி ஒரு நடிகையால மட்டுமே நியாயம் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு நர்த்தனசாலா படத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கூட இந்த படத்தோட 17 நிமிட காட்சிகள் சமீபத்துல ஆன்லைன்ல வெளியாச்சு. திரையுலக நண்பர்களும் சௌந்தர்யா கூட பணிபுரிஞ்ச நண்பர்களும் அப்பப்போ நேர்காணல்கள்ல அவங்களோட பெருமைகளை பத்தி சொல்றதுண்டு. சமீபத்துல பிக் பாஸ் போட்டியாளரும் மூத்த நடிகையுமான ஃப்ளோரா ஷைனி சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. நான் சர்துக் போடாம் ரண்டி படத்துல சௌந்தர்யா கூட இணைஞ்சு நடிச்சேன். அவங்களுக்கு ஷூட்டிங் எங்க நடந்தாலும் ஹோட்டல்கள்ல தங்குறது பிடிக்காது. விருந்தினர் மாளிகைகள்ல தான் தங்குறத விரும்புவாங்க. இது திரையுலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நானும் சௌந்தர்யா கூட ஒரு விருந்தினர் மாளிகையில தங்கினேன். சௌந்தர்யா ஒரு அன்பான மனிதர். அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதே ஒரு நேர்மறை ஆற்றலும் நேர்மறை அணுகுமுறையும் பரவும். நான் ஒரே ஒரு படத்துல மட்டும் தான் சௌந்தர்யா கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றேன். நான் ஒரு புதுமுகமா இருந்தாலும் அவங்க என் கூட பழகுன விதம் புதியவங்க கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத கத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளோரா ஷைனி.